பசங்க எல்லாம் ரொம்ப நல்லா பேசிட்டாங்க. ரொம்ப எனக்கு வந்துட்டு அதுவும் எனக்கு முன்னாடி பேசின அஜ்மீர் அலி அவர்கள் வந்து பேசுனது எனக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இங்க நிக்கிறதுக்கு தகுதியே இல்லையோன்ற அளவுக்கு எனக்கு இதுவா இருந்தது. அவ்வளோ அருமையா அதாவது வேற விதமா சிந்திச்சாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அதை யோசிச்சு பார்த்தேன். திரைக்கடலோடியம் திரவியம் தேடுன்னும் போது அது வெறும் பொருளை மட்டும் தானே இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் அழகா கொண்டு வந்து அந்த நாலேஜை கொண்டு வந்து வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தையே இருந்தது. அதான் மாத்தி யோசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இதுன்றத நான் தெரிஞ்சுக்கினேன். சாரி ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய எக்ஸைட்மெண்ட்டை இது பண்ண முடியல. ஏன்னா அவர் அந்த மாதிரி பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இதை பேசிட்டேன் நான். அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம். பெரியார் சமூகத்தின் மதியுரைஞர்களான மூத்த அறிஞர் முனைவர் தின்னப்பன் அவர்களுக்கும் வி கலைச்செல்வன் அவர்களுக்கும் தலைவர் பூபாலன் அவர்களுக்கும் சகோதரி மலையரசி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும் மன்ற செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இது பண்றதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் எஸ்பெஷலி இந்த பகுத்தறிந்து பேசுவோம்னு போட்டிருந்தது என்னை இன்னும் ரொம்ப சிந்திக்க வச்சுது. இதுல வந்துட்டு திருக்குறள் கதை சொல்லுதல் வந்து எனக்கு சிறப்பான அம்சமா தெரிஞ்சது. குழந்தைங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆக்சுவலா நான் இதே தான் நான் வந்துட்டு ஒரு மாசமும் இதே லைப்ரரியில கீழே வந்துட்டு 3வது சனிக்கிழமை கதை சொல்றேன். அதாவது நான் மட்டும் கதை சொல்ல மாட்டேன். சாரி, நான் இதை ப்ரமோட் பண்ணல. அந்த வர பசங்க கிட்டயே நான் சொல்லுவேன், நீங்க ஏதாவது ஒரு கதையை நீங்க படிச்சுட்டோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு என்ன கதை பிடிச்சதோ அதை வந்து நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை செஞ்சிட்டு இருக்கேன். அதான் இப்ப நீங்க இந்த வந்து பெரிய தலைப்புல நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. பகுத்தறிந்து பேசுவோம்ன்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் தென் பெரியாரின் பொன்மொழிகள் வந்து ரொம்ப யோசிக்க வைக்கிற விஷயம். அது எல்லாராலையும் கடைபிடிக்க முடியுமான்றது வந்து, அதாவது மாத்தி யோசி, அப்புறம் வந்து மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு நம்ம வந்து என்ன மாதிரியானா சொன்னாலும் அதை நம்ம எப்படி எடுத்துட்டு அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறோம் போது மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அதை பத்தி புரிய வரும். ஏன்னா அது வந்து ஹெவி சப்ஜெக்ட். அது அவர் பேசியிருக்கிறது சொல்லியிருக்கிறது எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது, டக்குன்னு ஏத்துக்க முடியாதுன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. அது தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிடலாம். பெரியார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு என்னோட 7 வயசுலயே எங்க அப்பா என்னை வந்துட்டு பெரியாரை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். 1972ல வந்துட்டு சூரியகாந்தின்ற ஒரு படம் வந்துச்சு. ஸோ 60s 70s கிட்ஸ் எல்லாம் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், பார்த்துருப்பீங்க. 80ஸ்க்கும் தெரியும். அந்த படத்துக்காக வந்து 100வது நாள் திரைப்பட விழாவுக்கு வந்து பெரியார் ஐயா தான் வந்து பரிசு கொடுத்தாங்க. திரைப்பட கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே பரிசு கொடுத்தாங்க. அந்த பரிசு வாங்கினதுல எங்க அப்பாவும் ஒருத்தர். ஏன்னா எங்க அப்பா வந்து அந்த சூரியகாந்தி படத்தோட திரைக்கதை வசனம் எழுதியவர். அது எல்லாருக்குமே தெரியாது, ஒரு சிலருக்கு தான் தெரியும். நான் யார்கிட்டயும் சொல்லிக்கினது இல்லை. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா இப்ப எல்லாம் சின்ன ஒரு இதுன்னா சோசியல் மீடியால அப்படியே ரீல்ஸும் எதுவும் இன்டர்வியூஸும் போட்டு எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிற மாதிரி அப்போ ஆகாததுனால எங்க அம்மா வந்துட்டு எங்களை யாரையுமே நீங்க சினிமாக்கோ கவிதையோ கதையோ பேச்சு போட்டிக்கோ எங்கேயும் போகக்கூடாது, போதும் அவங்கவுங்க படிச்சு முன்னேற வழிய பாருங்கன்னு சொல்லிட்டதுனால நாங்க அப்படியே இதுவாயிட்டோம். ஆனா எங்க அண்ணா நல்லா கவிதையெல்லாம் எழுதுவாரு. என் பொண்ணு கதையெல்லாம் நல்லா எழுதியிருக்கா, புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன். பட் இதை ஏன் சொல்றேன்னா, பெரியார் வந்துட்டு அதுக்கப்புறமா அவர் இறந்து போனப்ப அந்த விஐபி இதுல வந்து நான் அடம் பிடிச்சு போய் எங்க அப்பாவோட போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அந்த இது கிடைச்சது. எனக்கு இன்னைக்கு நான் உட்காந்து யோசிக்கும் போது ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு இல்ல, அப்பத்துல இருந்தே நமக்கு ஒரு இதுவா இருக்குன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அவருடைய
ரொம்ப டீப்பாலாம் நான் உட்காந்து புக்குங்க படிக்கிற பழக்கம் இல்லை. ஏன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது எனக்கு. அப்போ படிக்கும்போது அவருடைய சொல்கிறது ஒவ்வொன்றும் அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாரதியாரோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. பாரதியாரும் வந்து பெண்ணை சமமாக நடத்தணும்னு சொன்னார். அதே தான் இவர் சொல்கிறார். அவர் வந்துட்டு பக்தியோட சொல்கிறாரு, மூட நம்பிக்கையை எதிர்த்தார் பாரதியார். ஆனால் இவர் வந்துட்டு மூட நம்பிக்கையை டைரக்டாக சொல்லிட்டார். அதை தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்தா நிறைய எழுதி வச்சிருந்தாங்க. இப்போ எல்லாமே இதுவாகிடுச்சு, டைமும் இதுவாக இருக்கு. ஸோ முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா சரி, நான் இப்போ திரைக்கடலோடைய திரவியம் தேடிய தமிழர்கள்னு இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப நான் யோசித்தேன். அதே திருப்பி சொல்கிறேன். நம்ம எல்லாருமே திரைக்கடலோடைய திரவியம் தேடி வந்தவங்க தான். ஆனால் அதில் என்ன நம்ம சாதிச்சு யாருக்கு என்ன கொடுக்குறோன்றதுல பார்க்கும்போது நம்ம தமிழுக்காக நம்ம இங்கே வந்து காசு மட்டும் சம்பாதிச்சு நம்ம பார்த்துக்காம தமிழுக்கும் நம்ம கொஞ்சம் செய்வோன்ட்டு இப்போ அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம நாலேஜையும் ஏதோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுல நானும் அதில் ஒரு பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பேசின குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. நவநீத கிருஷ்ணன் வந்துட்டு அப்படியே ஹைலைட்டாக இருக்கார். இப்போவே வந்துட்டு எல்லா இதுலேயுமே ஏஐலேருந்து உங்களுக்கு தெரியுமா என்னை பற்றின இன்ஃபர்மேஷனை ஏஐயில் தான் இருக்காங்க தெரியுமா? அங்கிளுக்கு டைமே இல்லை என்னை பற்றி கேட்கறதுக்கு. யாருன்னே எனக்கு தெரியலன்றதுனால அங்கிள் வந்து ஏஐலேருந்து என்னோட இன்ஃபர்மேஷனை வந்து இது பண்ணார். அவரு எனக்கு நேற்று ஆச்சரியமா போச்சு. நேற்று நான் வாங்கி பார்த்தேன் என்னை பற்றி என்ன போட்டிருக்கு. நான் அவ்வளோ பிரபலமா ஏஐல போட்டு தேடி எடுக்கிற அளவுக்குன்னு பார்த்தா அது சொல்லியிருக்கு. காலையில எந்திரிச்ச ஒரு பட்டிமன்றம் ஞாபகம் வந்துச்சு. அது போன வருஷம் பண்ணது. அது அந்த இதுக்கும் அந்த பொன்மொழியும் முதல் பொன்மொழிக்கும் கரெக்டா இருந்துச்சுனால அதை சொல்ல இல்ல, நான் கூட ஏஐ கொஞ்சம் நைஸா யூஸ் பண்ணிப்பேன் அப்பப்ப. நான் நிறைய ஆக்சுவலா எழுதி வச்சிருந்தேன். எனக்கு பசங்களுடைய பேச்சுக்கள் அத்தனையும் அவ்வளோ பிடிச்சிருந்தது. தருண் சொன்னது போல வலியார் முன் நின்றன்ற திருக்குறளை வச்சு சமமா நடத்துறத பத்தி பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நவநீத கிருஷ்ணன் ஆஸ் யூஷுவல் அவர் வந்துட்டு திருவள்ளுவர் ஔவையாரோட கான்வர்சேஷனை வச்சு அது எந்த இதுக்குன்றத அப்படியே லாஸ்டா சொல்லிட்டார். நான் யோசிச்சுட்டே இருந்தேன். 2 பேரும் பேசிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவர் வந்து எந்த காலத்துல பேசினாங்கன்னு யோசிக்கும் போதே அவங்க வந்து லாஸ்டா முடிக்கும் போது லேட்டஸ்ட் கான்வர்சேஷனா வச்சுட்டாரு அவரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிதிலன் வந்து நல்ல முயற்சி பண்ணாரு, என்ன மாதிரியே நான் இப்ப பண்ணிட்டு இருக்கா மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். அனிதா கியூட்டா பேசினாங்க. அகரன் வந்து சூப்பர் சார், எங்க தூங்கிட்டாரா? கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ரொம்ப அழகா பேசி. அதுக்கப்புறம் லக்ஷனாவும் நல்லா பேசினாங்க. பொன்மொழிகள்ல வந்து சேகர் தனுஷ் வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமா வந்து நின்று ஒரு இதுவை கொடுத்தாரு, ஒரு மாஸ் என்ட்ரின்ற மாதிரி கொடுத்து நல்லா பேசிட்டு போனார் அவரு. திவ்யா கார்த்திக்கும் நல்லாவே பேசினாங்க. தியா கார்த்திக்கும் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கணும்ன்றத சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் அவர் வந்து கரெக்டா சொன்னாரு, தீதும் நன்றும் பிற தர வாரான்னு. அதை எங்க அம்மா என்கிட்ட எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் நீ யோசிச்சு செய்யணும். அதாவது எனக்குன்றதை விட எங்க எல்லாருக்குமே சொல்லுவாங்க, எதுவா இருந்தாலும் நம்ம யோசிச்சு நம்ம செய்யற எந்த ஒரு விஷயம் தான் நமக்கு அது வந்து வரும், பின்னாடி வரும், இல்லை முன்னாடி நம்மளை கொண்டு போகும். அதனால அதை நீ யோசிச்சு செய்யணும்ன்றத எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நேயன் வந்துட்டு பக்தியும் ஒழுக்கத்தையும் வந்து சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அருண் ராஜா வந்து முதலியே பொறுப்பு துறப்பு கொடுத்துட்டாரு. இது ஏஐலேருந்து இப்போ எடுக்கல, இது நானா எழுதுனது. ஓ, தருண் ராஜாவா, சாரி.
அதுக்கப்புறம் நாம யாருன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். அழகு வந்துட்டு முக்கியம் இல்ல, புற அழகு முக்கியம் இல்ல, அக அழகு அறிவுதான்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி ஷான்விதாவும் வந்து அறிவு, சிந்தனை, பகுத்தறிவு, போர், அவசர நிலை, இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொன்னாங்க. கேள்வி கேட்கணுன்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம அன்னைக்கே அந்த மாதிரி எல்லாம் கேள்வி நிறைய கேட்க ஆரம்பிச்சிருந்தா இன்னும் நிறைய முன்னேறி இருப்போமோன்றதுதான் யோசிக்க தோணுது. எல்லாருக்கும் இப்ப இருக்க இளையர்கள் அனைவருக்கும் நமக்கு கிடைச்சதை விட நிறைய விஷயங்கள் கிடைக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம்.